அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 14/12/2024 சனிக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம். நமது அறிவை பெருக்கிக் கொள்ள, பல விஷயங்களை பார்த்து புரிந்து கொள்ள, ஞானத்தின் வாசல் கண்கள். இன்னும் சொல்லப்போனால் அங்க லட்சணத்தில் மற்ற அங்கங்களை விட கண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரது கண்ணை நன்றாக உற்று பார்த்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கற்றவர்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இது பெரும் உண்மை. அப்படிப்பட்ட விழிகள் நல்லபடியாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு மத்திம காலத்தில் 40 வயதிற்கு மேல் விழிகளில் சற்று ரோகம் காட்டும். பரவாயில்லை, 40 வயதிற்கு மேல் ஆனது, எனவே அந்த வெள்ளெழுத்து அதெல்லாம் வந்தது, விட்டுவிடலாம், பரவாயில்லை என்று. சிலருக்கு 20-25 வயதிலேயே கண்ணில் கோளாறு வருகிறது. அது கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது போன்ற விஷயங்கள் யாருக்கு அமைவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சூத்திரம் சொல்லுகிறது. பார்ப்போம். லக்னாதிபதி 2க்கு உடையவன் சூரியன், சுக்கிரன். சாதாரணமாகவே சூரியனும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் இருந்தால் 100க்கு 100 விழிகளில் பழுது ஏற்படும். ஒரே ஒரு பிராயச்சித்தம், குரு பார்த்தால் அப்படி இல்லை. இதை நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் வீடு சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள், குரு பார்க்கவில்லை, விழிகளில் பழுது ஏற்படும். இது நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கே உண்மை புரியும். சரி, லக்னாதிபதி 2க்கு உடையவன் சூரியன், சுக்கிரன். இவர்கள் தங்களது ஸ்தானங்களில் இருந்து 6, 8, 12 இருந்தால் விழிகளில் ரோகம் கண்டிப்பாக ஏற்படும். தங்கள் ஸ்தானங்களிலிருந்து 6, 8, 12 இதை சூத்திரங்கள் எவ்வளவோ படித்தோம், சுட்டி காட்டவில்லையே என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள். ஒரே ஒரு இடத்தில் சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தை உதயமாக வைத்து அந்த பாவாதிபதி அந்த பாவத்திற்கு எத்தனையாம் பாவம் பார்க்க வேண்டும் சூத்திரம் சொல்லியிருக்கிறது. இங்கே 2 விழிகளுக்கு சுக்கிரன் சூரியன் விழிகளின் ஒளிக்கு லக்னாதிபதி அந்த நபருக்கு அவர்களுக்கு எந்த ஸ்தானமோ அந்த இடத்திலிருந்து 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் விழிகளில் ரோகம் ஏற்படும். அப்போது சொல்லப்பட்டதும் சரி, இப்போது சொல்லப்பட்டதும் சரி, அர்த்தம் ஒன்றுதான். ஒரு பாவாதிபதி அந்த பாவத்திற்கு எத்தனையாவது இடம், 2ஆம் வீட்டுக்குடையவன் விழிகளுக்குடையவன் அந்த இடத்திலிருந்து 6, 8, 12 மறைந்தால், கெட்டுப்போனால் விழிகளுக்கு ரோகம். அப்போது சொன்னதுதான் இப்போதும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக விழிகளுக்கு ரோகம் யாருக்கு விரைவில் அமையும், எது போன்ற ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருந்தால் அவர் விழிகளுக்கு நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்று எந்த பயமும் இல்லை. சென்று டாக்டரிடம் காட்டி சிகிச்சை பெற்றால், லேசர் சிகிச்சை முதற்கொண்டு எவ்வளவோ இருக்கிறது, நல்லபடியாக ஆக்கிவிடுவார்கள் விஞ்ஞானத்தின் தயவால்.
அதை நாம் செய்ய வேண்டும். நம் வீட்டு குழந்தைக்கு நமக்கு இது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் விழிகளில் தனி கவனம் செலுத்தி ஏதோ ஒரு குறை போல் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெற்று சரி செய்து கொள்ள வேண்டிய நபர்களில் இவர்கள் முக்கியமானவர்கள். அன்பர்களே, இந்த இடம் குழந்தைகளுக்கு கூட இதுபோல் கண் பார்வை குறை இருக்கின்ற காரணத்தால் இதனுடைய அவசியத்தை கருதி இன்று இது ஒளிபரப்பப்பட்டது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, புலமையான பேச்சோடு தேவையான ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, தேவையற்ற ஒரு வீண் முயற்சியை செய்ய வேண்டும் என்று இன்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள். தேவையற்ற ஒரு முயற்சியை செய்யும் ஒரு ஆசை இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது. கவனம். மிதுன ராசி அன்பர்களே, நாளைய தினம் இப்படி இருக்கலாம், இப்படி இருந்தால் இப்படித்தான் பேச வேண்டும் என்று யூகித்து ஒரு உண்மையை நீங்கள் அறியும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, நல்ல லாபம் உண்டு. இன்று நீங்கள் பெறப்போகும் லாபத்திற்கு முழு பொறுப்பு நீங்கள்தான். தனித்து நின்று இந்த பொருளை, இந்த பணத்தை, இந்த லாபத்தை பெறுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, எதிர்பாரா வீழ்ச்சி, நஷ்டம், கஷ்டம் நீங்கள் ஆற்றுகின்ற பணியில், தொழிலில், வேலையில் இன்று ஏற்படும். விரயம் என்று காட்டுகிறது. கவனம். கன்னிராசி அன்பர்களே, சொல்லப்பட்ட சட்டப்படி, பிரமாணப்படி, நியாயப்படி நடந்து, பெரியோர் சொல் கேட்டு அதன்படி நடந்து நல்ல லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள். நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையில் செயல்புரிந்து எடுத்த காரியத்தில் முழு வெற்றி. விருச்சக ராசி அன்பர்களே, தூய நற்பணியை செய்து புகழ் பெறும் நாள். அந்த பணி சுயநலமாக இருக்காது, பொது நலமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தடைகள் அடிக்கடி குறுக்கிடுவதால் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு வேலை தாமதமாகும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, நடக்க வேண்டிய ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக நடத்தி நீங்கள் புகழ் பெறும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, வீண் மனக்கசப்பு இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. கொள்கை போராள், தத்துவ போராள் இது ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிரம்பவே இருக்கிறது. கவனம்.
ராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சி பெரிய முயற்சி. இந்த பெரிய முயற்சி என்ன செய்ய இருக்கிறது என்று கேட்டால், ஒரு வேலையை, ஒரு விஷயத்தை முழுமையாக முடிப்பதில் இருக்கிறது. அதில் வெற்றியும் உண்டு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.